ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது ஒரு சிறப்பான SBIPO அனாலிசிஸ் வீடியோ. ஸோ எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க, ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் முடிஞ்சிட்டு சரியா. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் இது ஒரு ட்ரையல் எக்ஸாம் தான். பந்து சாமிக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸாமும் சாமிக்கு அப்படின்ட்டு நம்ம எழுதியாச்சு, முடிஞ்சிட்டு சரியா. போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்கிடாதீங்க. பட் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ டோட்டலாக நான் உங்களுக்கு மொத்த கதைகளையும் கொஞ்சம் சொல்கிறேன். ஒரு நம்ம ஷிஃப்ட் எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள் சரியா. ஸோ 6 ஷிஃப்ட்டில் எக்ஸாம் நடந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம், நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க, ஏகப்பட்ட பேர் போட்டானுங்க. ஸோ நம்ம ஒரு ஓவரால் ஐடியா ஃபஸ்ட்டு கிடைக்குதான்னு பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 6 ஷிஃப்ட்டுக்கு நம்ம கொடுத்துருப்போம். 6 ஷிஃப்ட்டுக்குமே கொடுத்துருப்போம். கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். வேரியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்லலாம் என்ன சும்மா 2024 போடுறீங்களேன்ட்டு. இது ஒரு மாட்ரேட்டான ஒரு அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத எடுத்து போட்டோம் சரியா. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லா ஷிஃப்ட்லேயுமே நம்மளுக்கு சில விஷயங்கள் ஓப்பனாக தெளிவாக தெரிஞ்சிச்சு. இங்கே ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் மட்டும் நம்ம மாட்ரேட் எடுத்துருக்கோம், மற்ற எல்லாமே ஈஸி டு மாட்ரேட். அதாவது மோர் ஆர் லெஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் சரியா. இது ஒரு சம்மரைசேஷன் தான். இங்கிலீஷில் கொஞ்சம் ஸ்கோரிங்கை வச்சானுங்க. ஸ்கோரிங்கை வச்சுட்டு ஒன்று குவான்ஸில் வெடி, இல்லைன்னா இங்கிலீஷில் வெடி. சரி, ஒன்று குவான்ஸில் வெடி, இல்லைன்னா ரீசனிங்கில் வெடி. அது ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 5 பசில்ஸ் இருக்குது. தப்பான பசிலை எடுத்தோம்னா சாப்டர் க்ளோஸ். குவான்ஸு அதே மாதிரி தான், டிஐ 3 டிஏ இருக்குது. தப்பான டிஏ எடுத்தோம்னா அங்கேயும் க்ளோஸ். ஸோ மோர் ஆர் லெஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்தை மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இங்கிலீஷில் கொஞ்சம் அட்டெம்ப்ட் ஏற்றலாம். குவான்ஸ் ரீசிங்கில் என்னன்னாலும் இங்கே பாருங்கள், குவான்ட்லாம் பாருங்கள் 20 போடுறது முக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாத்துலேயுமே அப்படி தான், 20 கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரீசனிங்கில் சேம் 20க்கு மேலே ஜஸ்ட் 21 22 அப்படி தான் போட முடியுது. இப்போ 6 இதுலேயுமே நம்மளுக்கு தெளிவாக இதுதான் தெரியுது பார்த்துக்கிடுங்க. இங்கிலீஷுக்கு தான் கொஞ்சம் அட்டெம்ப்ட்டு அதிகமாக போட முடியும். இது வந்துட்டு ஓவரால் சரியா. ஓவரால் எக்ஸாம் லெவல் நீங்கள் வந்துட்டு எந்த ஷிஃப்ட் எழுதியிருந்தீங்கனாலும் நீங்கள் 60க்கு நெருக்கி அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் ஒரு லெவலில் இருக்கீங்க. 70 கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் டாப்பில் மேலே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ 6 ஷிஃப்ட்டுக்குமே இது தாங்க, 6 ஷிஃப்ட்டுக்குமே கதை மோரலஸ் சேம் தான். இதெல்லாம் சும்மா அடித்து விட்ருப்போம் நாங்கள், இதெல்லாம் பார்க்க வேண்டாம். செக்ஷன் வைஸ் டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்துட்டு மோஸ்ட் ஸ்கோரிங் ஒரு செக்ஷனாக இருந்துச்சு. அது ஓகே, உங்களுக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னாலுமே மற்ற செக்ஷனை கம்பேர் பண்ணும்போது மச் மெட்டர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா ரொம்ப சிக்கல் பண்ணி விட்டது வந்துட்டு குவான்ஸ் தான் ரொம்ப ஒரு சிக்கலை ஏற்படுத்தினது. ஏன்னா என்ன சொல்கிறது, நம்ம வந்துட்டு இந்த சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு 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 புஷ் கிடைக்கும், அதிலேருந்து போகலான்னு நினைப்போம். இங்கே அது எதுவுமே கொடுக்காம டிஐ பசில், டிஐ அரித்மெட்டிக்கில் 10-12 கொஸ்டின், டிஐயில் ஒரு 15 டிஐ அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ண முடியும். அதில் இன்னொன்று, இதில் செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப ஏற்றிடுறாங்க டிஃபிகல்ட்டி. செக்ஷனல் கட் ஆஃப் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஈஸியாக வச்சுருப்பாங்க. ஸோ செக்ஷனல் கட் ஆஃப் இல்லைங்கும் போது கொஞ்சம் நல்ல ஏற்ற தான் செஞ்சுருக்கானுங்க சரியா. ஸோ இது ஒரு ஐடியா கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். 6 ஷிஃப்ட்லேயுமே இருக்கிற கம்பேரிசன் இது. எல்லாத்துலேயுமே ஆர்சி 10 கொஸ்டின் கிட்ட நெருக்கியாச்சு. க்ளோஸ் டெஸ்ட்டும் என்ன பண்ணிட்டாங்க, A to Fன்னு 6 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. எல்லா ஷிஃப்ட்லையுமே எரர் எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்குறாங்க. பேராஜமல் 40 கொஸ்டின் போது பேராஜமல் எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்டுறாங்க. எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நான் எப்படி யோசிச்சிருந்தேன்னா, சில ஷிஃப்ட்டில் 2 ஆர்சி கேட்பான், சில ஷிஃப்ட்டில் ஒரு ஆர்சி ஒரு பேராஜம்பிள் கேட்பான் அப்படின்னு வச்சுருந்தோம். பார்த்தா எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்சி ஒரு பேராஜம்பிள் ஒரு எரரு க்ளோஸ் டெஸ்ட்டு ஃபில்லர். இது எல்லா ஷிஃப்ட்லேயுமே இருக்குது. இந்த 5 வரைக்கும் எல்லா ஷிஃப்ட்லேயுமே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தான் சேஞ்சே பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே வேர்டு யூசேஜ் கேட்பாங்க அப்படின்ட்டு. வேர்டு யூசேஜ் இந்த கேட்டிருக்கானுங்க, ஒரு ஷிஃப்ட்டை கொளுத்திட்டானுங்க வேர்டு யூசேஜில். 3 கொஷினுங்கும் போது ஈஸி கிடையாது, இது டிஃபிகல்ட்டு தான். கொஸ்டினை பார்த்தாலே நம்மளால் பயப்படுவான்.
சரியா? பட் நீங்கள் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா இது வரதான் செய்யும். ஃப்ரேஸ் அண்ட் வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்கள். கொலகாரப்பாவிகள், கொலகாரப்பாவிகள் எப்படிடா, ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ இங்கே தான் விளாண்டுருக்கான். வேர்ட் யூசேஜ், வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், காலம் கொஸ்டின். இங்கே இதுதான் ஆக்சுவலாக நம்ம ஸ்கோரிங் பார்ட்டு. ஸ்கோரிங் பார்ட்டு தான் ஒன்று வச்சா இன்னொன்று கிடையாது, இன்னொன்று வச்சா இன்னொன்று கிடையாது. இப்படி தான் போயிருக்கு. இங்கே தான் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ஃபில்லர்ஸ்லேன்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபில்லர்ஸில் 10 கொஸ்டின் எப்படி வைக்கானுங்க? ஃபில்லர்ஸில் மோரார்லெஸ் 10 கொஸ்டின், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் 10 கொஸ்டின், ஃபில்லர்ஸ்னால் க்ளோஸ் டெஸ்ட், டபுள் ஃபில்லர் சேர்த்து 10 கொஸ்டின், எரரில் ஒரு 5, பேராஜம்பிளில் ஒரு 5. இதுலேயே 30 ஆயிட்டு. இந்த 30ல் வந்துட்டு நம்ம 20 எடுக்கிறது பெரிய விஷயம். இந்த 30 இருக்குல்ல, இந்த 30ல் நீங்கள் 20 போடுறதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு தாண்டி தான் நம்மளுக்கு ஒரு 10 கொஸ்டின் எங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்டு பிச்சு பிறக்கி போட முடியுது. அப்போது இங்கிலீஷ் செக்ஷனில் நம்ம என்னன்னா கொஞ்சம் ஒரு 20 above அட்டெம்ப்ட் ஏற்றிருந்தோம் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், 60 + 65க்கு நெருக்கி ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கலாம். சரியா? பாருங்க, எல்லா ஷிஃப்ட்லேயும் வந்திருக்கு. இவன் அவ்வளோ பேரும் ஒக்கேப் வச்சுமே கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்லேயும் கேட்டிருக்கானுங்க. பாருங்க, ஒக்கேப் இல்லாமல் இந்த இங்கே கேட்டிருக்கானுங்க. இங்கே அதர்ஸில் மற்ற டாபிக், இதெல்லாம் மற்ற டாபிக் எல்லாம் சேர்ந்தது. ஒக்கேப் பார்த்தீங்கன்னா 5 ஷிஃப்ட்டில் கவர் ஆகிருக்கு. ஸோ பார்த்துக்கிட்ட ஒரு ஐடியா கிடைக்குங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நல்ல ஒரு சரி அப்போ இப்படி தான் பண்ணுறாங்க, ஓகே இப்போ IPSPO இதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியுது. 5 டாபிக் எல்லா ஷிஃப்ட்லேயும் வருது பாருங்கள். அதுதான் 28 மார்க்கில் இருக்குது. 3/4 மார்க் வந்துடுது. ஆர்சி, க்ளோஸ் டெஸ்ட், எரர், பேராஜம்பிள், டபுள் ஃபில்லர். ஆர்சி க்ளோஸ் டெஸ்ட் சேர்த்து 13 மார்க்கு கீழே குறையவே இல்லை. 16 மார்க் வரைக்கும் கேட்டிருக்கானுங்க. 16 மார்க்னா என்ன ஆச்சு? 16 மார்க்னா ஆல்மோஸ்ட் பாதி மார்க் கிட்ட நெருங்கிடுச்சு. ஓகே, வீடியோ ஃபுல்லாக ஷஃபில் பண்ணுறாங்க. எரர் வந்துட்டு எல்லா ஷிஃப்ட்லேயுமே மினிமம் 3 மார்க் கேட்டிருக்காங்க. மினிமம் 3 மார்க் கேட்டிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கஷ்டமாகவும் இருந்திருக்காது. நம்ம மேரத்தான்லேயே நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு டூவபுளாக தான் இருந்திருக்கும். இதே மாதிரி ஆப்டிடியூடுக்கு பாருங்களேன், 6 ஷிஃப்ட்லேயுமே அரித்மெட்டிக், வேர்டு ப்ராப்ளம்ஸ் 10 கொஷினுக்கு குறையவே இல்லை. 10 கொஷினுக்கு குறையவே இல்லை. அதுக்கப்புறம் வழக்கம் போல் என்ன பண்ணிட்டானுங்க, டிஐ. அதில் இங்கே இதில் வந்துட்டு கேஸ்லெட்டு, டேபிள், பார்கிராஃபு, இங்கேயும் அதே மாதிரி தான் பை சார்ட்டு. பட் இந்த டிஃபிகல்ட்டி வந்துட்டு அது நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா, பர்சன்டேஜ் கொடுக்காங்களா, டைம் கன்சியூமிங்காக இருக்குமா, அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ எல்லாத்துலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, 3 டிஐ கேட்டிருக்காங்க. 3 டிஐ கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒரு 14 மார்க், மற்ற எல்லாத்துலேயும் 15. ஓகே, இதுலேயும் 14. இது 2ல் மட்டும் 14 மார்க்கு, மீதி 2லையும் 15 மார்க். ஆனால் எங்கே தாண்டா மார்க் எடுக்க? இதில் ஒரு 15, இதில் ஒரு 12னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கீங்க பாருங்க. ஒன்றுமே இல்லை. குவாட்ரேட்டிக் மட்டும் 3, அந்த 3 ஈஸியாக இருந்துச்சுன்னாங்க. இங்கிட்டு ஒரு 5 பொழைச்சி போங்கன்னு இங்கே மட்டும் கொஞ்சம் 5 கொடுத்துருக்கானுங்க. இங்கே பாருங்க, நம்பர் சீரீஸ் மட்டும்தான். இங்கே அப்ராக்சிமேஷன், டேட்டா சஃபிஷியன்சி வேற இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நம்பர் சீரீஸு, குவாட்ரேட்டிக். இங்கே பாருங்க, இந்த ஷிஃப்ட்டு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு லாஸ்ட் ஷிஃப்ட் ஒன்லி குவாட்ரேட்டிக் மட்டும்தான் இருந்திருக்கு. அப்போது எக்ஸாமினர் நம்மள்கிட்ட வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்க. SBPOவாக இருக்கும்போது அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. கேஸ்லெட் டிஐ வந்துட்டு 6 ஷிஃப்ட்டுக்கு வருது. அரித்மெட்டிக் கண்டிப்பாக உங்களுக்கு 10 கொஸ்டின். இப்போ டோட்டலாக இங்கே தான் போராட்டமே. இந்த 10 அரித்மெட்டிக்கும் 15 டிஐயும் எவன் நல்லா போடுறான் அதான் கேள்வி. பசில் 15 மார்க்கு எவன் நல்லா போடுறான்? ஆர்சி, பேராஜம்பிள், ஃபில்லரு, எரர், இதை எவனால் நல்லா போட முடியுது. மீதி எல்லாம் நீ வேணா எடுத்துக்கோ, சில்ட்ர மார்க்கு அதெல்லாம். இதுதான் முக்கியமான டாபிக் அப்படின்னு தான் விளையாடுறானுங்க. பசில்லையும் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பசில் எல்லாத்துலேயுமே மந்த், டேட்டு பசில். நீங்கள் பசில்லாம் படித்தது இல்லை, இது ஒரு அனாலிசிஸ் தான். பட் இது எப்படி படிக்கணுன்றதை நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க. பசில்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இப்போ நான் வந்துட்டு இது படித்தேன், இது வந்துட்டு ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இவனையும் தான் படிக்கணும். அதுக்கப்புறம் சர்க்குலர் சீட்டிங், ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடச்சிட்டு அப்படியே போகும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இவனை படிங்க, அதுக்கப்புறம் இவனை இங்கே பாருங்கள் 5 ஷிஃப்ட்டில், இவங்களும் 5 ஷிஃப்ட்டில். 3 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சரி, பிளட் ரிலேஷன் கேட்டான்னா 2 ஷிஃப்ட்டில் தான் கேட்டிருக்கான். இன்றைக்கி ஒரு வந்துட்டு ஒரே ஒரு ஷிஃப்ட்டுக்கு தான். ஆர்டர் அண்ட் ரேங்கிங் ஒன்று, சிலாஜிசமும் ஒரே ஒரு ஷிஃப்ட்டு. ஆர்டர் ஆஃப் ரேங்கிங் 2 ஷிஃப்ட்டா? ஓகே, பார்த்தாலே பயமாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா? பட்டு ஒரு அனாலிசிஸ். ஓ, நம்ம மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே இப்படி தான் எழுதியிருக்கோம், இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ரைட். இப்போது கட் ஆஃப் பார்ப்போம். கட் ஆஃப் வந்துட்டு எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 500 வேகன்சி, மொத்தம் ஒரு 6 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு 60,000 பேர் இப்போ 60% பேர் எக்ஸாம் எழுதுவான்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ 6 லட்சத்து 60% 3.5 லட்சம். குவாலிஃபைங் ரேட்டு 1.49. இது ஒன்றும் இல்லை, எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் ரேட் வந்துட்டு நல்ல 2% ஆஃப் மக்கள் எடுக்க போகிறான். சரியா? 2% ஆஃப் மக்கள் எடுக்க போகிறா. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேக்கன்சிஸ் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் குறையணும். சரியா? ஏன்னா 500 வேகன்சிஸ் இருந்ததுக்கு கட் ஆஃப் எடுக்கிறதுக்கும் 1500 வேகன்சி எடுக்கிறதுக்கு கட் ஆஃப் குறையணும். அது எந்த பெர்சன்டேஜ் குறையுன்றது தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ சீட்டு 3 மடங்கு ஆயிடுச்சு, சரி கட் ஆஃப் குறையும். ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, போன வருஷம் 6 லட்சம் பேர் அப்ளை பண்ணால் இந்த வருஷம் 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டான். 12 lakh பீப்புள். சரியா? அப்போ கொஞ்சம் சிக்கல் தான். சரியா? ஸோ காம்படிஷன் ஏறிடுச்சு, வேக்கன்சி ஏறிச்சு, காம்படிஷனும் ஏறிடுச்சு. இப்போ வேக்கன்சி 3 times ஏறிருக்கு, காம்படிஷன் டபுள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதெல்லாம் ஒரு அசம்ஷனில் எடுக்கிறது. 60% மக்கள் எக்ஸாம் எழுதியிருப்பாங்கன்ட்டு. ஸோ எத்தனை பெர்சன்டேஜ் மக்கள் எழுதியிருப்பாங்க, அதுக்கு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு கேல்குலேஷன். பேசிக்காக டாப் 2%, மோர் ஆர் லெஸ் டாப் 2% தான் உள்ளே போகிறோம். ஸோ கட் ஆஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிற பர்சன்டேஜ், செலக்ட் ஆகிற பர்சன்டேஜ் வந்துட்டு 2% கிட்டே இருக்குது. அப்போ அதை ஏற்றிக்கிடுவோம். பூல் டைல்யூஷனுங்கும் போது ஃபஸ்ட் டைம் அப்ளிகன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு, பேப்பர் கொஞ்சம் ஈஸி, லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் ஈஸியாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் பார்த்து பார்க்கும்போது போன வருஷத்தை விட கட் ஆஃப் கண்டிப்பாக குறைய தான் செய்யும். போன வருஷம் 66.75 போது இந்த வருஷம் 65, 63 to 65. 63 வந்துட்டு அந்தளவுக்கு குறையிறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ 63 to 65க்குள்ளே கட் ஆஃப் இருக்கும். சரியா? ஸோ நான் வந்துட்டு எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டிருக்கேன் சார், நான் வந்துட்டு அப்படி நான் வந்துட்டு வருமா எனக்கு வராதா அப்படின்னு செக் பண்ணணுன்னா இந்த பார்த்துக்கிடுங்க. நீங்கள் ஒரு 765 எடுக்கணும் அப்படின்னா 70 கிட்ட அட்டெம்ப்ட் எடுக்கணும். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் விட எக்ஸாம் வந்துட்டு 2025 விட இது கொஞ்சம் ஈஸியர், கொஞ்சம். பட் நீங்கள் ஒரு 70+ அட்டெம்ப்ட் எடுத்தால் தான் இதுக்கிட்ட நெருக்கும். இது வந்து நம்மளுடைய ஃபைனல் ஸ்கோர், நாட் நார்மலைஸ்டு ஸ்கோர். ஸோ 72, 75 அதெல்லாம் எடுத்து நல்ல ஆக்யூரேட்டாக போட்டாங்கன்னா 100% அவங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஏன்னா எத்தனை கொஷின் தப்பாகுது, ஆக்யூரசி வச்சு கேல்குலேட் பண்ணி போடுறது. இது 80 இதில் போடவே முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே ஒரு 70 அரவுண்ட் இருக்காங்க. நல்லா இப்போ இந்த வருஷம் கிளியர் பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து 70 போடுறாங்க, 72 போடுறாங்க, அந்த ரேஞ்சில் போடுறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா யூ ஆர் வெரி வெரி குட், நல்லா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கட் ஆஃப் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக நம்ம எஸ்டிமேட் என்னது அப்படின்னா, போன வருஷத்துட்டு ஒரு 2 மார்க் குறையும். போன வருஷம் உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சோ அதோட ஒரு 2 மார்க்ஸ் குறையும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இது ஒரு அசம்ஷன், ஒரு கேல்குலேஷன். இப்போது இதுக்கு வருவோம். இப்போ நான் உங்களுடைய மார்க் ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் இல்லை, ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி 2 பேருக்குமே, சார் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், நான் எந்த லெவலில் இருக்கேன் அப்படின்னா 70 and above வந்து உங்கள் ஸ்கோர், உங்கள் அட்டெம்ப்ட் இல்லை, உங்கள் ஸ்கோர். சரியா? ஸோ அட்டெம்ப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 சேர்த்துக்கிடுங்க.
ஒரு 5 சேர்த்துக்கணும். இதெல்லாம் 80, இதெல்லாம் வந்துட்டு ஏலியன்ஸு, இவனுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. இது ஒரு 75, இது ஒரு 70, இது ஒரு 65. ஸோ இந்த இதில் இருக்கீங்கன்னா உங்கள் லெவல் எப்படி இருக்கு? 65 தான் அட்டெம்ப்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது பார்டரில் இருக்கீங்க. 65க்கு மேலேன்னா வாய்ப்பு இருக்குது. 70 75ன்னா கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குது. 75 அபவ் அட்டெம்ப்ட்டு யுவர் சேஃப். கண்டிப்பாக மெயின்ஸுக்கு ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ மெயின்ஸ் வருமா வராதான்ட்டு வெயிட் பண்ணாதீங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்து 20 நாள் இருக்குது. சரியா? இந்த 20 நாளில் இப்போ என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, நம்மளால் ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி இந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் வந்த உடனே ரெஸ்ட் எடுத்துருவான். ரெஸ்ட்டு ரிலாக்ஸு ஜாலி மூடுக்கு போயிடும். ஜாலி மூடு இன்னையோட முடிஞ்சிட்டு. சரியா? ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு ரெஸ்ட் எடுத்தாச்சு. திங்கக்கிழமை காலையில் ஆரம்பிச்சிடணும். உருட்டக்கூடாது. இன்னும் அடுத்த பரீட்சை வருது 20 நாளில். இந்த 20 நாளை நீங்கள் எப்படி பிரிக்கணும்? 13 நாள்கிட்ட இல்லை ஒரு 10 நாளுக்கிட்ட நீங்கள் மெயின்ஸ் தான் படிக்கணும். 13+7 படிச்சுக்கிடுங்க. 13 டேஸுக்கு மெயின்ஸ் படிங்க. சிஏ கேப் விட்டுருப்பீங்க, அந்த சிஏ படிங்க. ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு வர, அதை உட்காந்து பாருங்கள். இது எல்லாத்தையும் பண்ணுங்கள். லாஸ்ட்டு 7 டேஸ் நம்ம இந்த ப்ரிலிம்ஸ்லேருந்து பூஸ்டப் போட்டுடலாம். சார் நான் இப்போ தான் பிகினர், நான் இதுதான் எழுதின எக்ஸாம் சார், நான் இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் வந்துட்டு இதுதான் ரெண்டாவது ப்ரிலிம்ஸ் 3வது ப்ரிலிம்ஸ்ன்னு இருக்கான் பார்த்தீங்களா, அவெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தான் 2 months ஆகுது, இல்லை 6 monthsக்கு கம்மியாக தான் இருக்குது, நான் படிக்க ஆரம்பிச்சுன்னா 20 டேஸும் கண்டிப்பாக யூ கேன் ஸ்பெண்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ். பிகினர்ஸ் பிலோ 6 monthsல எடுக்கிறான்னு பார்த்தீங்களா அவன். ஸோ 6 மாதம் கூட ஆகலை நான் படிக்க ஆரம்பிச்சுங்கிறவன் 20 நாளும் நீங்கள் யூ கேன் ஸ்பெண்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ். டெஸ்ட்டு கரெக்ஷன் போடணும், ப்ளஸ்ஸு சைடில் உங்கள் ஷெட்யூல் ஒன்று போகணும். அந்த ஷெட்யூலில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கணும். ஒரு அரித்மெட்டிக் ஒரு டாபிக் எடுக்கிங்கன்னா அந்த டாப்பிக்கை 3 நாள் படிங்க. 20 டேஸ் இருக்கா, 6 அரித்மெட்டிக் டாபிக் படிக்கலாம். 6 அரித்மெட்டிக் ஒரு நாள் 3 நாளைக்கு ஒரு டாபிக். டைம் அண்ட் ஒர்க் இருக்கீங்களா, 3 நாள் ஃபுல்லாக டைம் அண்ட் ஒர்க் தான் போடணும். தனியாக ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு கரெக்ஷன் பார்க்கணும், அது ஓகே. இது நம்ம வெப்சைட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு அப்லோட் ஆகிட்டு இருக்கும் IBPSPO. நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கிற டெஸ்ட் சீரீஸ் கோர்ஸ்னாலும் சரி, இல்லை இங்கே இதாக இருக்குது டெஸ்ட் சீரீஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். IBPSPOக்கு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட். சரியா? இல்லை நம்ம வேறு எதுவும் கோர்சஸ் பை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்போது 20 நாளில் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, 6 அரித்மெட்டிக் டாபிக் அழகாக படிக்கலாம். ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு தாண்டி கூட சேர்ந்து ஒரு அரித்மெட்டிக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போடுங்க, வேற ஒன்றும் கிடையாது. 6 பசில் டைப் எடுங்க, வரிசையாக 6 டைப் எடுங்க. 6 பசில் அண்ட் சீட்டிங்கில் 6 டைப்பு, 6 பசில் கிடையாது, 6 டைப். ஒரு டைப் எடுக்கிங்கன்னா அந்த டைப்பை ரிப்பீட்டடாக திருப்பி 3 மணி நேரத்துக்கு உட்காந்து ஃப்ளாட் பசில்னு எடுத்துட்டிங்கன்னா 3 மணி நேரம் இல்லை 3 நாளைக்கு உட்காந்து அதை மட்டும் போடணும். ஃப்ளோர் பசில்னால் அதை மட்டும் போடணும். சரியா? டே பசில்னால் அதை மட்டும் போடணும். வேரியபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், 2 வேரியபிள் வரைக்கும் ஆட் பண்ணி போட்டுக்கிடலாம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கும் 20 பேராச்சம்பிள் 20 RC கண்டிப்பாக போடணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிக்கிடணும், 20 நாளைக்கும் 200 ஒக்கேப்ஸ் கிளாஸ் எடுங்க. ஒக்கேப்ஸ் எடுத்து படிங்க. இங்கிலீஷ் மொத்தமாக எப்படி படிக்கணும், எங்கே ஆரம்பிக்கணும் எல்லாமே நான் ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். சரியா? சோர்சஸ் என்னது எல்லாமே சொல்கிறேன். பிகினர்ஸுக்கான ஒரு தனி வீடியோ போடுறேன். இங்கிலீஷ் மட்டும் எப்படி படிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். சரியா? ஸோ அது உங்களுக்கு போட்டுரும். ஸோ 20 டேஸில் இதுதான் ஒரு ஐடியாவாக இருக்கணும். 20 பேராச்சம்பிள் 20 RC 200 ஒக்கேப்ஸா, ப்ளஸ் என்ன பண்ணணும், கிராமர் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா 10 கிராமர் கிளாஸஸ், 10 டாபிக். பேசிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா பேசிக்ஸ் எடுத்து 10 டாப்பிக்காக படிக்கணும். ரூல்ஸாக படிக்காதீங்க, நாசமாக போயிடுவீங்க. பரீட்சையில் போயிட்டு ஞாபகம் வராது. சரியா? பரீட்சையில் போயிட்டு ஞாபகம் வராது, ரூல்ஸ் ஞாபகம் வராது. 10 டாபிக்ஸ் படிங்க. 10 டாபிக்ஸ் மட்டும் படிங்க கிராமரில். ப்ளஸ் ஒரு மினி மார்க் குட்டி டெஸ்ட்டு, 10 மார்க் டெஸ்ட்டு, 15 மார்க் டெஸ்ட்டு, பேசிக்காக ஸ்கோர் பூஸ்டர் டெஸ்ட். அவ்வளோதான். 20 நாளைக்கு சூப்பராக ஒன்று ஸ்டடி பிளான் வந்துட்டு 20 நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரிலிம்ஸ் ஏரியாவில் இருக்கணும்னு சொல்லிட்டேன். மெயின்ஸ் ஏரியாவில் அவனுக்கு தெரியும். சரியா? இது 2க்கு நடுவில் சில பேர் மாட்டிகிட்டு இருப்பான். 2 மெயின்ஸ் தான் எழுதியிருக்கேன்,
3 மெயின்ஸ் தான் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்துட்டு இந்த 2 ட்ராக்கில் எந்த ட்ராக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் தான் எடுக்கணும். நீங்கள் ஏற்கனவே ஒரு மெயின்ஸ் எழுதிட்டீங்கன்னா தயவு செஞ்சு திருப்பி ப்ரிலிம்ஸ்னு மனசு ஆறுதலுக்காக படிக்காதீங்க, பாஸ் ஆகிறதுக்காக படிக்கணும். அப்போ ஏதோ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் நான் போட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க. அவங்க கூட விட்டுருலாங்கன்னு சில பேர் என்ன பண்ணிடுவான், சாதனை புரிந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கிடுவான். அது ரொம்ப ரொம்ப மோசம். இப்போ பிரேக் எடுக்கிறதுக்கான டைம் கிடையாது நம்மளுக்கு. 20 நாள் அடுத்த பரீட்சை வந்துடும். அதுக்கப்புறம் கண்ணை சிமிட்ட முடியாது, வார பரீட்சை தான் இருக்கும். நீங்கள் ஆகஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். செப்டம்பர் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா வாரமும் பரீட்சை இருக்கும், எல்லா வாரமும் போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திரும்பி பார்க்குறதுக்குள்ள அடுத்த பரீட்சைன்றவானுங்க, மெயின்ஸ்ன்றவானுங்க, எதுவுமே படிச்சுக்க மாட்டோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. டைம் டக்குன்னு ஓடிடும். மெயின்ஸ் படிக்க வேண்டிய ப்ரையாரிட்டி ஆர்டர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. சரியா? அதாவது எஸ்பிஐ பிஓ நீங்கள் படிக்கிறீங்கனாலும் சரி தான், இல்லை ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கனாலும் சரி தான். ஃபோக்கஸ் ஏரியாங்கிறது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கிரிட்டிக்கல் ரீசனிங், டிஸ்கிரிப்டிவ், இங்கிலீஷில் வந்துட்டு ஆர்சி பேசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு முக்கியம் தான். ஏன்னா பேசேஜ் கொஷின் தான் வரும். அப்புறம் முக்கியமாக உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ், எக்கனாமி அவேர்னஸ் கண்டிப்பாக படிச்சாகணும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு மார்க் ஏற்றிட்டாங்க, 60 மார்க்ஸ் கிட்ட நிறுத்திட்டாங்க. பசிலில் 3 வேரியபிள் எடுக்கிறீங்க, 3 வேரியபிள் கொஷின்ஸ் போடுறீங்க, டேட்டா சஃபிஷியன்சி ட்ரை பண்ணுறீங்க, டிஐ போடுறீங்க. இங்கே தான் மெயின். சரியா? ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்குமே அதே மாதிரி எஸ்பிபிஓ அண்ட் ஐபிஎஸ்பிஓக்கு முக்கியம். நம்ம புக்கு ரெடி ஆகிவிடும். 5ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி அனுப்பிடுவேன் உங்களுக்கு. 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10 கூட நம்மளுக்கு வெப்சைட்டில் வந்துடும். வாங்கிடலாம், யூஸ் பண்ணிக்கிடலாம். சரியா? ரைட்ஸ். ஸோ பிகினர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கோர்ஸ் நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அட்வான்ஸ்டு லேர்னர்ஸ்னால் டெஸ்ட் பேட்சும் நம்மள்ட்ட இருக்குது. சரியா? பிகினர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 777 இருக்கும். மற்றவங்க கொடுக்குறதுடைய ஒரு ரொம்ப மினிமம் ப்ரைஸில் தான் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸ் கோர்ஸ் இதெல்லாம் பிளான் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளான்னா மொத்தமாக கோர்ஸஸ் சேர்த்து வாங்குறது. ஸோ இந்த பிளான் ஆப்ஷனில் பிகினர்ஸ் கோர்ஸில் போனீங்கன்னா எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸும் சேர்ந்து இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே ஆட் ஆகி தான் உங்களுக்கு இருக்கும். ஃபுல்லாக ஆட் ஆகி தான் இருக்கும். இது மொத்தமாக 1 இயருக்கு 777க்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லி ரெக்கார்டட் கோர்ஸு, லைவ் இல்லை, இது ரெக்கார்டட். சரியா? இதில் கிளாஸ் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸ்கோர் பூஸ்டர்ஸும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 3000 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபுல்லாக டாபிக்ஸாக இருக்குது அப்படின்னா ஸ்கோர் பூஸ்டர்ஸ் இருக்கும். ஸ்கோர் பூஸ்டர்ஸ் ஒரு 60 குவிஸ் இருக்கும். சரியா? ஸோ 60 குவிஸு, ஒவ்வொரு குவிஸுக்கும் 50 கொஷின், 3000 கொஷின் அங்கே கிடக்கும். இப்படி 3 சப்ஜெக்ட்லேயும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 200-250 கிளாஸஸ் இருக்கும். ஸோ வேணா யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம டெஸ்ட் சீரீஸ்லையுமே டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிடுங்க. ஐபிபிஎஸ்பிஓக்கு ஆட் பண்ணி விட்டார்கள் பார்த்தீங்களா? ப்ரிலிம்ஸ் செக்ஷனலில் ஆட் பண்ணிட்டாங்க. இது வேறு ப்ரிலிம்ஸ் செக்ஷனல் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போவே நீங்கள் டெஸ்ட் என்ன பண்ணிக்கிடலாம், போட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? தேங்க்யூ கைஸ். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.